ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சூஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம கம்மஞ்சோறு கம்மங்கூழ் வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்து அதில் ஒரு தலை தட்டி கம்பு எடுத்திருக்கேன். ஒரே ஒரு கிளாஸு தலை தட்டி எடுத்திருக்கேன். அதை 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு காட்டன் துணியை 4ஆக மடித்து போட்டு அதில் உலர்த்துறது எப்படின்னு பார்க்கலாம். உங்ககிட்ட காட்டன் துணி இல்லைன்னா டர்க்கி டவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த தண்ணியை ஃபுல்லாக நம்ம வடிகட்டிட்டு அந்த கம்பை இதில் உலர்த்தலாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துகிட்டு அந்த கம்பை மட்டும் எடுத்து இந்த மாதிரி துணியில் போட்டு உலர்த்துங்க. ஒரு 1/2 மணி நேரம் இந்த மாதிரி போட்டு உலர்த்தி வச்சாவே போதும். ரொம்ப வரன்னு கம்பு காயணும்னு அவசியம் இல்லை. இந்த 1 டம்ளர் கம்பு போட்டு நம்ம கம்மஞ்சோறு செஞ்சோன்னா 6லேருந்து 7 கிளாஸ் நம்ம ஊற வச்சோம்ல, ஊற வைக்கும் போது காமிச்சலாம், அந்த டம்ளர் 6லேருந்து 7 கிளாஸ் கூழ் வரும் நமக்கு. பாருங்கள், இப்போ 1/2 மணி நேரம் கழித்து நல்லா இது உலர்ந்துருச்சு. பாருங்கள், உதிராக வருது. லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கணும். அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை மிக்சியில் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடணும். கம்மஞ்சோறு செய்கிறதுக்கு நான் அதே டம்ளரில் கம்பளந்த அதே டம்ளரில் 4 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். வச்சு மூடி வச்சாச்சு. அது கொதிக்கங்காட்டி நம்ம இந்த கம்பை அரைச்சிடலாம். இந்த கம்பு நம்ம ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்க தேவையில்லை. குருணையாக ரவை இருக்கு இல்லையா, அந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இதை அரைச்சிடலாம். பாருங்கள், உலையும் நல்லா காஞ்சிருச்சு. கம்பும் பாருங்கள் ரவை மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இதுதான் பதம். இந்த பதத்துக்கு தான் நீங்கள் கம்பை அரைக்கணும். ரொம்ப நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சிடாதீங்க. இந்த பதத்துக்கு அரைச்சாதான் கம்மஞ்சோறு கம்மங்கூழ் நல்லாயிருக்கும். இப்போ ஒலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதில் இதை போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒலை வைக்கும்போது 4 டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லையா, அதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணியை மொண்டுடலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்பு தண்ணி நிறையா பிடிக்கும். அதனால் சேர்த்து வச்சிட்டோன்னா நம்ம பத்தலைன்னா இந்த எடுத்து வச்சுருக்க சுடு தண்ணியவே ஊற்றிக்கலாம். அது 1.5 டம்ளர் எடுத்துட்டேன். மீதி 2.5 டம்ளர் தண்ணி இருக்குது. அதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க கம்பை கொட்டிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிண்டணும்னு இல்லை, ஃபுல்லாக எல்லாம் கொட்டிகிட்டே கிண்டலாம். உங்களுக்கு இது கட்டி விழாது. களி கிண்டுற மாதிரி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஃபுல்லாக இந்த மாதிரி கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சே கிண்டலாம். நல்லா கிண்டிட்டு அதை நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சா போதும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. கைவிடாமல் நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா அது தளன்னு கொதிக்கும். அப்படி கொதிக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா கிண்டிட்டேன். பாருங்கள், கட்டிலாம் இல்லை. இப்போது நல்லா கிண்டியாச்சு. இப்போ இதை நல்லா கொதிக்குது. இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். அப்பப்போ அதை தட்டு எடுத்துகிட்டு கிண்டி விடுங்க. ஏன்னா ஒவ்வொரு கம்பு தண்ணி சேர்த்து பிடிச்சதுன்னா கிண்டி விட்டால் தான் தெரியும். எனக்கு தண்ணி சேர்த்து பிடிக்கல. நான் வச்ச 2 கிளாஸ் தண்ணியே போதும். நான் எடுத்து வச்ச தண்ணி கொஞ்சம் கூட யூஸ் பண்ணல. பாருங்கள், அந்த தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்ருக்கு. இன்னும் லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால் மறுபடியும் அதை கொஞ்சம் மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகி தளன்னு வந்துருச்சு வெந்து. இப்போ இந்த டைமில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை தட்டை போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க. திறக்காதீங்க. அப்போ தான் அந்த சூட்லேயே நல்லா புழுங்கி கம்மஞ்சோறு நல்லா வெந்து வரும். பத்து நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன் இப்போது எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், நம்ம ஆஃப் பண்ணும்போது ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வைக்கும் போது எப்படி இருந்துச்சு. இப்போ 10 நிமிஷம் கழித்து பாருங்கள், நல்லா புழுங்கி கம்மஞ்சோறு நல்லா வெந்து போச்சு.
தண்ணி தொட்டு தொட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விரலில் ஒட்டாமல் வரும். இதை வந்து நீங்கள் வேணும்னா சூடாக சாப்பிட்லாம், இல்லை கம்மங்கூழ் தான் வேணும்னா இந்த மாதிரி நைட்டு செஞ்சு வச்சுட்டு இதில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. காலையில் அதை தயிர் ஊற்றி கரைச்சி குடித்தா கம்மங்கூழ். இப்போ இதை சூடாகவும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி சூடாக வச்சு தக்காளி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக. தக்காளி சாம்பாரோட இது வந்து லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த கம்மஞ்சோறு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. பாய்.